வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னு நம்புகிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மணி என்ன பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 ஆக போகுது, 11:50 ஆக போகுது. நான் காலையில் 8:30 ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ தான் ஒரு ரைடு எடுத்துகிட்டு போகிறேன். ஆக்சுவலாக என்னாச்சு பார்த்தீங்கன்னா, நான் வழக்கம் மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணேன். டெய்லி மாதிரி ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே சின்ன சின்ன ரைடு எடுத்து போட்டுருந்தேன். நான் இதில் எதுவுமே எடுக்கலை. கிட்டத்தட்ட ஒரு 2 ஆர்டர் மிஸ்ஸில் வேறு போயிடுச்சு. எல்லாமே சின்ன சின்ன, அதுவும் ஆர்டர் கம்மியாக தான் காமிச்சிருந்தேன். மொத்தமே ஒரு 4 ஆர்டர் இன்னும் காமிச்சிட்டு 4-5 ஆர்டர் காமிச்சேன். அதில் ஒரு 2 ஆர்டர் மிஸ்லேயே விட்டேன். பாக்கியுள்ளதை ஆட்கள் எடுத்துட்டாங்க. அப்படி அது 3 ஆர்டர் போச்சு. இதில் 2 ஆர்டர் மிஸ்ஸில் போச்சு. சரி ஓகே, பார்த்துட்டு இருந்தேன். டைம் வேறு இல்லை. 8:30 ஸ்டார்ட் பண்ணால் மணி இப்போ 12 ஆக போகுது. இவ்வளோ நேரம் தூக்கி உட்கார தான் வச்சான். சரி, இப்போ நான் வேறு வழியில் என்ன இப்போ இந்த ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். இது எங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் தான். மொத்தமே ஒரு 7 கிலோமீட்ரு. நானும் பார்த்து யாராச்சும் எடுப்பாங்கன்னு யாருமே எடுக்கலை. சரி, நானே எடுத்துட்டேன். இனி இதுக்கு மேலே மிஸ்ஸில் விட்டாச்சுன்னா வேலைக்கு ஆகாது. அடுத்த ஆர்டரே தரமாட்டான். இன்னைக்கு அடுத்த நாள் ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடுறேன். நான் ஆல்ரெடி எனக்கு கிட்டத்தட்ட மத்தியானம் ஆக போகுது. இன்றைக்கி காலையில் மத்தியானம் வேஸ்ட் ஆகிடுச்சு. சரி, அதுக்கு மேலே விட்டால் வேலைக்கு ஆகுதுன்னு தான் இந்த ஆர்டர் எடுத்துட்டேன். பரவாயில்ல, இன்றைக்கி அப்படின்னா மேக்ஸிமம் சிட்டிக்குள்ளே தான் ஓட்ட வேண்டியது நினைக்கிறேன். ஓகே கைஸ், நம்ம லொக்கேஷனில் வந்துட்டோம். ரோடெல்லாம் கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது. இங்கே தான் காமிக்குது லொக்கேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டர் தான் டெலிவரி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. இது என்ன ஆர்டர்னா மொத்தம் 3 ஸ்டாப் ஆர்டர் இருக்குது. ஒன்றே சப்போஸ் நம்ம ஒரு இடத்துல பிக்கப் பண்ணிவிட்டு 2 இடத்துல டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா 2 இடத்துல பிக்கப் பண்ணிட்டு ஒரு இடத்துல டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி 3 ஸ்டாப்புன்னு ஏதோ வந்துச்சு. பிக்கப் பண்ண போகலாம். பக்கத்தில் தான், ஒரு 6 கிலோமீட்ரு. இதில் விட்டு போட்டுட்டு அவங்கள டேப் வச்சு கொடுத்துருவாங்க. ஓகே, ஃபைனலாக அங்கே கொடுத்தாங்க. ஓ, இங்கேருந்து போய் இது அங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு அந்த இடத்துல போய் டெலிவரி பண்ணால் போதும். சரி ஓகேண்ணா. ஓகே, உள்ளே போட கொடுத்து நான் அவன்கிட்ட இதை பார்த்தீங்கன்னா அது உள்ளே போட கொடுத்துருவாங்க. மொபைல் கொள்றா? இல்லை சரி ஓகே. சரி ஓகேண்ணா. ஓகே. நான் பாக்ஸை பார்த்தோன்னே மொபைல் ஹோல்டர் இருந்துச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டாப் ரீட் பண்ணிட்டோம். அடுத்து இங்கேருந்து எத்தனை கிலோமீட்ரு? ஓ, 7.1 கிலோமீட்டரா? இங்கே பூனை பல்ட்டி அடிச்சு ஓடுது. அடுத்து ஓகே, அடுத்து திருநெல்வேலியில் பிக்கப் பண்ணோம். திருநெல்வேலி நான் நேரமே இருந்த ஏரியா. சரி ஓகே, நீ அங்கேயும் பிக்கப் பண்ணிட்டு அப்படின்னா 2 இடத்துல பிக்கப் பண்ணிட்டு அங்கே போய் டெலிவரி பண்ணணும். ஓகே, போகலாமா? செகண்ட் லொக்கேஷனில் பிக்கப் பண்ணிட்டோம். ஒரே ஒரு சின்ன பொருள் தான் அதுவும். ஓகே, அடுத்தது 1 ஸ்டாப் ரீச்சு. இனி அடுத்து ட்ராப் லொக்கேஷன் தான் மொத்தமாட்டு. இது ஒரு எத்தனை கிலோமீட்ரு? 16 கிலோமீட்ரு. ஓகே, இங்கேருந்து 16 கிலோமீட்டரா? 16 கிலோமீட்டருக்கு மொத்தம் எவ்வளோ காமிச்சு? 293 காமிச்சு. 16 + ஒரு 7 எவ்வளவு கணக்கில் வீக்கு ஐஸ்? 23-24 சம்திங் எவ்வளோ வருது. அது நம்ம பிக்கப் லொக்கேஷன் ஃபஸ்ட்டு போன பிக்கப் லொக்கேஷன் ஒரு மொத்தம் 25 கிலோமீட்டருக்கு 293 ரூபா. அதில் தாயிலே கமிஷன் வேறு பிடிப்பானுங்களே. கமிஷன் போக எவ்வளோ தான் கிடைக்கும் பேலன்ஸு தெரில. போட்டல் அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாகிட்டு தான் வர மாதிரி இருக்கும். ஆர்டரே கம்மியாகிட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் அமௌண்ட்டை வேறு கம்மி பண்ணிட்டாங்க. ஒன்றுமே பண்ண முடியல காய்ஸ். மணி இப்போ என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:26 ஆகுது. நான் டெய்லியுமே இந்த டைமுக்கெல்லாம் கண்டிப்பாக எப்படியும் ஒரு 800 700 அந்த மாதிரி ஏர்ன் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி அதே மாதிரி தான் பெரிய ஆர்டருக்கு வேண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எந்த ஆர்டருமே கொடுக்கல. சொல்லப்போனால் நான் ஆர்டர் மொத்தமாக கம்மியாக இருந்துச்சு. காலையில் கொடுத்த 2 மணி சில்லரை ஆர்டர் போட்டிருந்தேன். 50-60 நான் போட்டுருந்தேன். அது இல்லாமல் ஒரு 120-30 அந்த ஆர்டரில் வந்துச்சு. அது சம்மனில் போயிடுச்சு, எடுத்துட்டாங்க. சரி விட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சில்லரை ஆர்டர் போட்டுட்டு இருந்தான் 50-60. நான் அதில் தான் ஒரு 2 ஆர்டர் மிஸ் பண்ணல, ஒரு ஆர்டர் மிஸ் பண்ணிட்டேன். சரி, நான் அதுக்கப்புறம் பார்த்தேன் மணி கிட்டத்தட்ட 12:45 கிட்ட ஆகிடுச்சு. 12 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. சரி, நான் அதுக்கப்புறம் இன்னும் வெயிட் பண்ண வேலைக்கு ஆகுதுன்னு சில்லற ஆர்டர் ஓட்டினாலும் பரவாயில்லன்னு தான் எடுத்துகிட்டு போயிட்டேன் அந்த 125 ரூபா ஆர்டரை. காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே லொக்கேஷனில் வந்துட்டேன். எங்கள் மேப்பு பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளாடி போய் இந்த ஐடி கம்பெனிலாம் இருக்குது. உள்ளாடி போய் ஒரு கம்பெனி உள்ளாடி போய் வேறு லொக்கேஷனில் போகிற வாங்கி காமிக்குது. பார்த்தாச்சுன்னா அப்படியே போக முடியாது. மேப்பு கூகுள் மாத்தாச்சு என்ன வச்சு சொல்கிறதுக்கும் இல்லை. இப்போ அவர்கிட்ட லொக்கேஷன் கேட்டேன், அனுப்பி விட்ருக்காரு. நம்ம அந்த லொக்கேஷனை பார்த்தா போகணும். டைரெக்ஷன் இங்கேருந்து 3 கிலோமீட்டரா? சூப்பர். 3 கிலோமீட்ரு. நம்ம அது 3 கிலோமீட்டர் சுற்ற தேவையில்லை, 1 கிலோமீட்டரில் முடிக்கலாம். இந்த பக்கம் என்ட்ரன்ஸுக்கு அது அங்கே உள்ளாடி எப்படி இல்லாமல் வர மாதிரி காமிக்குது. நடுவில் செவரு கட்டி
ஆக்சுவலாக அது வேறு நேரமே வழி இருந்துச்சா என்ன? நேரமே வழி இருந்துச்சா? இல்லை வழியில் அங்கிட்டு போக முடியாது உங்களுக்கு. அங்கிட்டு காட்டவும் நீங்கள் அப்படி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அது தெரில. அந்த டெக் மகேந்திரா இருக்குல்ல, அதுக்கு உள்ளாடி காமிச்சு அங்கே உள்ளாடி வர மாதிரி. நான் அதான் சரி ஓகே டெக் மகேந்திரா என்ட்ரன்ஸில் வந்துட்டு கால் பண்ணேன். ஓகே, நான் பேமெண்ட் நீங்கள் பண்ணுவீங்களா? சப்ளையர் அவரு கால் பண்ணேன். எது புக் பண்ணி விட்டாருக்கா? ஓகே கைஸ், டெலிவரி பண்ணிட்டோம். என் பேமெண்ட் மட்டும் தான் வாங்கிக்கணும். ஓகே கைஸ், கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ரைடை. அவ்வளோதான். எங்கே எண்டு ட்ரிப் 2:07. இதனையும் சாப்பிடல, போய் சாப்பிடுவோமா? 310 பே பண்ணியிருக்காரு. 290 தான் அவர் 310 பே பண்ணியிருக்காரு. நல்ல மனுஷன். சரி ஓகே, மணி இப்போது 2:07 ஆகுது. இதுவரை நம்ம மொத்தத்தில் ஏர்ன் பண்ணி பார்த்ததுன்னா 380 ரூபா. எல்லாம் கொழுப்பு அது என்ன தெரியுமா, கொஞ்ச நாளாகவே கொஞ்சம் பெரிய பெரிய ஆர்டரில் எடுத்து ஓட்டிகிட்டு இருந்தேன். அதான் அவன் நோட் பண்ணியிருக்கான் போல இருக்கு. இவன் என்னடா பெரிய ஆர்டர் ஓட்டிகிட்ருக்கேன், சில்லு ஆர்டர்லாம் ஓட்ட மாட்டான்னு கேட்டுதான் இன்றைக்கி தூக்கி உட்கார வச்சான் காலையிலேருந்து. ஃபஸ்ட் ஆர்டர் எப்போ எடுத்திருக்கேன்? ஏன்னா 11:52 எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் ஆர்டர் 112 ரூபா கிடச்சிருக்கு. அதுக்கு 125 ரூபா கமிஷன் போக ஒரு 112 ரூபா. சரி ஓகே கைஸ், நீங்கள் போய் சாப்பிடுவோம். ஃபஸ்ட்டு பசிக்குது. பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போது ஒரு ஆர்டர் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர் பிக்கப்பு பக்கத்தில் தான் ட்ராப் பண்ணி நினைக்கிறேன். ஏன்னா மொத்தத்தில் ஒரு 80 ரூபா அந்த மாதிரி தான் காமிச்சு. சரி பின்ன இந்த இடத்துல ஆர்டர் கிடைக்குமான்னு தெரில, டவுட்டு தான். சரி நான் வேறு ஆர்டர் மிஸ் பண்ண எடுத்துட்டேன். 1.5 கிலோமீட்டர் பிக்கப்பு, எத்தனை கிலோமீட்டர் ட்ராப்னு தெரில. 80 ரூபாய் இருக்கும். ஒரு 6 கிலோமீட்டருக்கு 6 கிலோமீட்டர்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம். காய்ஸ் கஸ்டமர் இதுக்குள்ளாடி தான் வர சொல்கிறாரு. எங்கே இருக்காருன்னு தெரியலையே. அதான் இருக்காரு தான், என் பாக்ஸ் வச்சுட்ருக்காரு. அவர் தான் பா. காய்ஸ் எறும்பு மாட்டிருக்கு பார்த்தீங்களா காய்ஸ், ஹிமாலயன். பேமெண்ட் நீங்கள் பண்ணுவீங்களா இல்லை அவங்க பண்ணுவாங்களா? ஆன்லைன் பேமெண்ட்டா? ஓகேண்ணா, ஓகே ஓகே. பா பைக்கை பார்த்தீங்களா காய்ஸ், இன்னும் பெருசு எரும மாடு. ஓகே கைஸ் போகலாமா? ஹிமாலயன் பட் என்ன குப்பை மாதிரி வச்சுருக்கீங்க. யூஸே பண்ணுறது இல்லை போல இருக்குது. ஃபுல்லாகவே ஒரு மாதிரி இந்த டஸ்ட்டு வர அந்த மழை பெஞ்ச ஒரு மாதிரி இருக்கும் தெரியுமா, அதை மாதிரி இருக்குது. காய்ஸிங்க 4 கிலோமீட்டர் தான் காய்ஸ். 4 கிலோமீட்டருக்கு 80 ரூபா. 4 பிக்கப் ஒரு 1.5 கிலோமீட்டர், 5.5 கிலோமீட்டருக்கு 80 ரூபா. ஓகே ஓகே காய்ஸ், லொக்கேஷனில் வந்துட்டோம். கரெக்டாக ஜங்ஷன் போட்டுருவாங்க. அப்படின்னா அட்ரஸ் தப்புன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சும்மா ஒரு அட்ரஸை போட்டுருவாங்க. காய்ஸ் கால் பண்ண அவங்க வர லேட் ஆகும் போல இருக்குது. 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் வரேன் நாங்கள். 2 மினிட்ஸ். இப்போ மணி எத்தனை? 3:04. பாப்பா 2 மினிட்ஸில் வராங்களான்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கால் பண்ணாங்க. கால் பண்ணி இந்த வழியாக போகணும் கால் பண்ணி பேசுனாங்க. பட் நான் அவங்க போட்டு அந்த லொக்கேஷன் தப்பு. அவங்க இப்போ ஒரு லொக்கேஷன் அனுப்பிவிட்டாங்க. அந்த லொக்கேஷன் தான் இப்போ போயிட்டுருக்கேன். இதுக்குள்ளாடி தான் போகணும் போல இருக்குது. முடிஞ்சு சோரி முடிஞ்சு. இந்தாங்க. ஓகே ஓகே காஸ், டெலிவரி பண்ணிட்டோம். அவங்க சும்மா அது ஒரு ஸ்ட்ரீட் நேம் போட்டிருக்காங்க கரெக்டாக. அதனால கரெக்டாக அந்த ஸ்ட்ரீட்டுடைய கிட்ட வந்தோடனே அது முடிஞ்சு. சரி ஓகே, இதெல்லாம் இந்த பார்சல் டெலிவரி எல்லாம் சகஜம் தான். இதுக்கு நமக்கு 87 ரூபா ஆன்லைன் பேமெண்ட்டு. ஓகே டன்னு. இதுக்கெல்லாம் 5 ஸ்டார் கொடுக்கறது. அட்ரஸ் தப்பாக போட்டிருக்காங்களே அதனால். இப்போ பார்த்தீங்கன்னா இது போட்டில் அடுத்து திரும்ப ஒரு ரைடு போட்டுருவாங்க. இது பக்கத்து ஸ்ட்ரீட்டு தான். அந்த ஸ்ட்ரீட்டில் உட்காந்துருந்தேன். இது இந்த ஸ்ட்ரீட்டில் போட்டுருவாங்க. இது அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு கம்மி தான், 113 தான். சரி இப்போ நான் இந்த டைமர் ஆச்சு இல்லை, அதுதான் சரி நான் வேறு ஆர்டருக்கு வெயிட் பண்ணல, கிளம்பிட்டேன். சரி ஓகே, கால் பண்ணி பார்க்கலாம். லொக்கேஷன் இங்கே தான் போட்டுருவாங்க. கால் பண்ணி பார்க்கலாம் இங்கேன்ட்டு. சா ஃபுட் அண்ட் பிரேவேஜா எங்கே தான் லொக்கேஷன் போட்டுருவாங்க. இதுதான் ஆட்டம். முன்னாடியே வச்சுருக்கோ? இல்லை கேமரா இருக்கு. கேமரா. குட்டி யூடியூபர்.
ஆ ஃபாலோவர்ஸா 1K 1K. ஓகே கைஸ், இது பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோமீட்டர் ட்ராப்பு? 8.7 கிலோமீட்டர் போவோமா? 8.7க்கு 8.7னா கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர் வருது. 9 கிலோமீட்டருக்கு 113 கம்மியாகிட்ருக்கு. காலைல ஒரு ரைடு வந்துச்சு, ஃபஸ்ட் ரைடு. அது எப்படின்னா 7 மொத்தமாக 7 கிலோமீட்டர் தான் இருந்துச்சு. 7 கிலோமீட்டருக்கு 125 ரூபா வந்துச்சு. இது 9 கிலோமீட்டருக்கு 113 ரூபா. என்னடா யோசிச்சு அமௌண்ட் போடுறான் லூஸ். சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. காலைல பார்த்தீங்களா, அது மொத்தமே ஒரு 7 கிலோமீட்டர் வந்துச்சு, அதுக்கு 125 ரூபா. இது 9 கிலோமீட்டருக்கு 113 ரூபா. டே போட்டுரு, உனக்கு கணக்கு போட தெரியுமாடா? ஓகே கைஸ், நம்ம லொக்கேஷனில் வந்துட்டோம். இங்கே தான் டெலிவரி அமுல். ஓகே, டெலிவரி பண்ண போகலாமா? என்னோட கோட்ரா இது ஏதோ சாஸா தெரில. இது ஏதோ பழைய காலத்தில் உள்ள கோட்டர் குப்பி மாதிரியே இருக்கு. 113. ஓகே 113 இந்த வாட்டருக்கு. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். டேய் எவனாச்சும் எடுங்கடா, 57 ரூபா ஆர்டர் போடுறான். எவனாச்சும் எடுங்கடா டே. ஸோ விட மாட்டானோ? எல்லாமே கொய்யால எவனையும் எடுக்கல 57 ரூபானால. நான் இனி எடுக்கிற காரணம் காலையிலேயே மிஸ் பண்ணிட்டேன் ஆர்டரை. இனி இதுக்கு மேலே மிஸ் பண்ணால் நாளைக்கு நான் தூக்கி வச்சு சம்பவம் செய்வேன். இன்றைக்கே மத்தியானம் வரைக்கும் வச்சு சம்பவம் செஞ்சுட்டான். ஸோ அதனால தான் இன்றைக்கி எடுத்துட்டேன். கிலோமீட்டருங்க எத்தனை கிலோமீட்டர்? 1.5 கிலோமீட்டர் பிக்கப்பா. சூப்பர். சரியான தண்ணி தாகம் எடுக்குது காய்ஸ். நான் இந்த ரைடு முடிச்ச அப்புறம் என்ன பண்ணலான்ட்டு இருந்து தெரியுமா? நான் இங்கே வார வழியில் தர்பூசணி எல்லாம் கட் பண்ணி பீஸ் போட்டு வித்துட்டு இருந்தாங்க. சரி ஓகே, தண்ணி தாகம் எடுக்குது, இந்த ரைடு அப்படியே கம்ப்ளீட் பண்ணிட்டு போய் அங்கிறது ஒரு பீஸ் வாங்கி சாப்பிட்லான்னு நினச்சிட்டு இருந்தேன். கரெக்டாக ஒரு ரைடையும் கொண்டு போட்டானுவேன். அது கொஞ்சம் பெரிய ரைடாக போயிருந்தா கூட சரி ஓகே, கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கேஞ்சு. இது 57 ரூபாய் கொண்டு போகிறானுங்க பார்த்து இல்லைங்களா? சரி ஓகே, என்ன பண்ணுறது பாவம். என்னடா இது? இதுவா? சரி ஓகே ரைட்டு. காய்ஸ், போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நான் போன வீடியோவில் தான் சொன்னேன். ஆக்சுவலாக அந்த வீடியோ என்ன தெரியுமா, ஒரு 366 ரூபாய்க்கு இத்தினோண்டு ஒரு குட்டி ஒரு சின்ன ஒரு பொருள் தான் டெலிவரி. அதுக்கு ரேட் என்னென்னா 366 ரூபா அந்த டெலிவரி. இது பார்த்திங்கன்னா வெறும் 57 ரூபா. இதுக்கு சைஸை பார்த்தீங்களா? இதே தான் அந்த வீடியோவில் சொன்னேன். சின்ன ஆர்டருக்கு என்னது, சின்ன ஆர்டருக்கு பெரிய பொருளும் கொடுத்துடுவாங்க, பெரிய ஆர்டருக்கு சின்ன பொருளும் கொடுத்துடுவாங்கன்ட்டு அதே மாதிரி கரெக்டாக இருந்துச்சு. ஓகே, ட்ராப்பு கிலோமீட்டர் கம்மி தான், 2.5 கிலோமீட்ரு. 2.5 ப்ளஸ் ஒரு 1.5 கிலோமீட்டர் பிக்கப்பு, 2.5 கிலோமீட்டர் ட்ராப்பு. டோட்டலாக ஒரு 4 கிலோமீட்டர். 4 கிலோமீட்டருக்கு 57 ரூபா. காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தரமான ஒரு சம்பவம். நான் அந்த பேக் கொடுத்துட்டாங்கல்ல, பேக் இங்கே தான் டெலிவரி பண்ணேன். ஆனால் அந்த அன்சிக்கா அந்த ஒரு ஷாப்பில் டெலிவரி பண்ணேன். டெலிவரி பண்ணிட்டு பைக்கை இதை தான் ட்ராப் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டாக இங்கே ஒரு ஆர்டர் போட்டாங்க. நீங்கள் ஆர்டர் போட்டோன்னே பெரிய ஆர்டர் நினைக்காதீங்க. இந்த ஆர்டருக்கு ரேட் எவ்வளோன்னு பார்க்குறீங்களா? 62 ரூபா. கரெக்டாக அடுத்த இந்த ஷாப் தான், சாய்ராம் ஃபர்னிச்சர். இங்கேயே ஆர்டர் போட்டாங்க. போட்டு பண்ணியிருந்தாங்க. ஆ 03 தான். எது இதுவோ? 5 கிலோ தான். வெறும் 5 தான். காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டருக்கு ஒரு எவ்வளோ அமௌண்ட் காமிச்சுன்னா 2.5 கிலோமீட்டர் தான், 62 ரூபா காமிச்சு. நான் ஒரு 100 ரூபாய் பேசிட்டேன். ஏன்னா இது ஓவர் சைஸ் ஐட்டம் போயிருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் நமக்கு அளவோட இல்லை இப்படி தந்து விட்டது. சரி, ஆனால் பக்கத்தில் தான், அதனால் பிரச்சனை கிடையாது. அது அப்படி ஒரு கட்டு, இப்படி ஒரு கட்டு சரிஞ்சு விழுந்துருமா? பயமாட்டிருக்கே. வெயிட் எல்லாம் கிடையாது, அது ஒரு பேலன்ஸ் இல்லாத மாதிரியே இருக்குது.
இதுக்கு ஒரு கிட்டு கூட போட்டுடலாம், அவ்வளோதான், இனி போகாது. இங்கேருந்து கரெக்டாக ஒரு 2.4 கிலோமீட்டர் 7 மினிட்ஸில் பிக்கப். கைஸ் இதை மாதிரி ஆர்டர் இருந்தால் நல்லா இருக்கு கைஸ். ஏன்னா இதை பார்த்தீங்களா, பக்கத்துலேயே பிக்கப்பு, 7 நிமிஷத்தில் ட்ராப்பு, இதுக்கு 100 ரூபா. 7 நிமிஷத்தில் 100 ரூபா ஆனால் அப்படின்னா 1 ஹவர் கணக்கு பண்ணி பாருங்களேன். அப்படியெல்லாம் கிடைக்காது. இது சின்ன ரைடு இருந்தாலும் இது ஓகே, இது ஒரு ஓகே நல்ல ரைடு. ஏன்னா 7 நிமிஷத்துக்கு 100 ரூபா. ஓகே கைஸ், நம்ம லொக்கேஷனில் வந்துட்டோம். அவர் ஆள் அனுப்பிவிடுன்னு சொல்கிறாரு. சரி ஓகே வரட்டும். ஓகே தேங்க்ஸ். ஓகே கைஸ் முடிஞ்சு. ஓகே அடுத்த ரைடு கம்ப்ளீட் கொடுப்போம். அடுத்து என்ன சின்ன ரைடு கூட என்னன்னு தெரில. 62 ரூபாய்க்கு நமக்கு 100 ரூபா கிடச்சிருக்கு. டன்னு. அடுத்தாச்சும் ஒரு பெரிய ஆர்டர் போட்டு சொல்லடா. காலில் இருந்து ஓட்டினது பாருங்களேன், மொத்தம் 667 ரூபா. 667 கிட்டத்தட்ட ஒரு 700 ரூபா, அவ்வளோதான். ஷிட். காய்ஸ் ஃபைனலாக நம்ம சொன்னது போட்டுக்காரன்னு கேட்டுன்னு நினைக்கிறீங்க. பார்த்தீங்களா 387 ரூபா. அப்பா ஒரு பெரிய ரைடு பார்க்க எவ்வளோ நேரம்டா. சரி ஓகே அடுத்த ரைடு போட்டான். இது எவ்வளோ கிலோமீட்ரு? ஓகே 1 கிலோமீட்ரு போகலாமா கைஸ்? இன்றைக்கி 300 ரூபாய். இது 290 சில்லற ஒரு ஆர்டர் ஓட்டினேன், அது இல்லாமல் 300 சம்திங். இதுதான் இப்போது செகண்ட் பெரிய ரைடு இன்றைக்கி. ஓகே கைஸ் லொக்கேஷனுக்கு வந்துவிட்டோம். இந்த அப்பார்ட்மெண்ட்டா? இந்த அப்பார்ட்மெண்ட் தான் நினைக்கிறேன். ஓ அவர் தான். அவங்க பே பண்ணிடுவாங்களா? இது மட்டும் தானா? இது மட்டும். ஓகேண்ணா. ஓகே காய்ஸ் பார்த்தீங்களா காய்ஸ்? இது ஓகேண்ணா. ஓகே அவ்வளோதான் காய்ஸ். இந்த ஒரே ஒரு பேப்பர் மட்டும் தான் டெலிவரி. பேப்பர்னால் அது ஒரு லெட்ரு மாதிரி இருக்குது. இந்த ஒரு லெட்ரு தான் டெலிவரி. இது தண்ணிக்காய்ச்சல் நகர், பொன்னியமேடு. எங்கே வரும் தண்ணிக்காய்ச்சல் நகர்? ஸ்டார்ட் ட்ரிப் குளத்தூர்னால் அங்கே மேலே அம்பத்தூர்லாம் தாண்டி போகணுமையா? அங்கே தானே? இங்கே எஸ் பெரம்பூர், வெள்ளிவாக்கம், பெரம்பூர்லாம் தாண்டி போனோம். ரைட்டு ஒரு ஆர்டர் போட்டான். ரிட்டன் எனக்கு ஆர்டர் போடணும்னு தெரில. சரி பரவாயில்ல, இந்த ஆர்டர் முடிச்சா எப்படியாச்சும் ஒரு 700 ரூபா கிடைக்கும்ல? இல்லை சாரி, மொத்தமாக ஒரு 1000 ரூபா ஓட்டினதாட்டு இருக்கும் இந்த ஆர்டர் முடிச்சாச்சுன்னா. அதுக்கப்புறம் வரது நம்ம பெட்ரோல் செலவுக்கு தான். அப்படி தான் நம்ம கணக்கு வச்சு ஓட்டணும். எப்படியாச்சும் ஒரு நாள் ஒரு 1000 ரூபாச்சும் ப்ராஃபிட் எடுக்க பார்க்கணும். போகலாமா காய்ஸ்? ஆனால் சரியான தண்ணி தாங்க எடுக்குது காய்ஸ். நான் காலையிலே தண்ணி எடுத்துகிட்டு வரல. நான் டெய்லி என்ன பண்ணுவேன் தெரியுமா? தண்ணி ஒரு பாட்டில் எப்பவுமே வச்சுருப்பேன். காலையில் போய் பெட்ரோல் போடும்போது அங்கே பெட்ரோல் பங்க்லேருந்தே தண்ணியை பிடிச்சிட்டு அப்படியே பெட்ரோல் போட்டு வந்துடுவேன். இன்றைக்கி காலையில் பெட்ரோல் போடல. ஏன்னா என் அக்கௌண்ட்டில் சுத்தமாக காசு கிடையாது. மொத்தமே 25 ரூபா இருந்துச்சு. அதை வச்சு டிஃபன் தான் சாப்பிட்டேன். பெட்ரோல் போட காலையில் காசு இல்லாமல் இருந்துச்சு. சரி ஓகேன்னு நான் பெட்ரோல் போடலையா, சரி அதனால் போய் தண்ணியும் பிடிக்கல. சும்மா போய் தண்ணி பிடிச்சா என்ன நினைப்பாங்கன்னு சரி அப்படியே ஃப்ரீயாக விட்டேன். தண்ணி பிடிக்கல. ஆனால் கால் 2 தண்ணியே பிடிக்காமல் வேலை பார்த்துட்ருக்கேன். சாப்பிட போனாலும் அங்கேயும் தண்ணி இல்லை. ஏன்னா ரோட்டு கடையில் நான் வாங்கியிருந்தேன். ரோட்டு கடையில் நான் என்னென்னு சொல்கிறது, இந்த பாக்ஸில் வச்சு விற்பாங்க தெரியுமா, தயிர் சாதம் தக்காளி சாதம் வந்துட்டு அதான் வாங்கி சாப்பிட்டேன். பார்த்தா அவங்கள்ட்ட தண்ணி இல்லை. அந்த பாக்ஸே தான் அப்படியே சாப்பிட்டேன். ரோட்டு பொருள் எங்கேயாச்சும் அந்த தர்பூசணி விட்டு வெட்டி போட்டுருவாங்க தெரியுமா, அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 2 பீஸாச்சும் வாங்கி சாப்பிட்றோம். ஏன்னா அவ்வளோ தண்ணி தான் எடுக்குது. அடிக்கிற வெயிலுக்கு நம்ம தண்ணியே பிடிக்காமல் வேலை பார்த்துட்ருக்கோம். இப்படிலாம் பார்த்துட்டு இருந்தால் உடம்பு தான் நாசம் ஆயிரும். I don't need kini palam. I need only தர்பூசணி பழம். Because I am only சொல்லுவாங்களே தண்ணி தாகிறதுக்கு தெரில. டேஸ்டியா அந்த அதை பொறுத்த பேர்னது இஸ்பெட் ராஜா இதே ராணி அவள் சொல்ல ஐ எம் வெரி டேஸ்டி அப்படிதான் நினைக்கிறேன். ஓகே காய்ஸ் ஃபைனலி நம்ம லொக்கேஷனை வந்துட்டோம்.
கரெக்டாக இங்கே தான் போட்டிருக்காங்க லொக்கேஷன். சரி ஓகே, கால் பண்ணுவோமா? ஹலோ, சொல்லுங்கள். இந்த ஸ்ட்ரீட் நேம் எதுவும் போடல எனக்கு ப்ரோ. வெயிட் பண்ணுங்கள், ஒரு ஸ்ட்ரீட் நேம் பார்த்து சொல்கிறேன். ஒரு நிமிஷம் லைனில் இருங்க ப்ரோ. ப்ரோ தண்ணிக்காச்சலம் எஃப் பிளாக் 10வது தெருவுன்னு ஒரு ஸ்ட்ரீட்டு ரைட் சைடில் போகுது. ஆமாம், சரி ஓகே. நான் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுறேன். உங்கள் கரண்ட் லொக்கேஷன் அனுப்பிவிட்றீங்களா? தண்ணிக்காச்சலம் நகர் 3rd ஸ்ட்ரீட் வரணும் இப்போது. ராஜாஜி 3rd கிராஸ் ஸ்ட்ரீட்டா? சரி ஓகே, நான் கேட்குறேன். இது ப்ரோ எல்லாம் லொக்கேஷன் அனுப்பிவிட ஈஸியாக வந்துடுவோம் ப்ரோ. யார்ட்டையும் கேட்கலாம் தேவையில்லை. சரி ஓகே. ஒரு மெசேஜ் அனுப்பிவிட்டால் ஈஸியாக வேறு முடிஞ்சிடும். அவங்க கரண்ட் லொக்கேஷன் அனுப்பிவிட்டாச்சுன்னா இது கேட்டு பறக்கி வரணும்னா எப்போ போய் தேடுறது? இப்போ மட்டும் அவங்களுக்கு கரண்ட் லொக்கேஷன் அனுப்பிவிட்டாங்கன்னா ஒரு செகண்டில் போயிடலாம் சொல்கிறான்னு. இடம் எங்கேயும் கேட்க தேவையில்லை. கரண்ட் லொக்கேஷன் சென்ட் பண்ணுங்க. அவ்வளோதான், இது மேட்ரு முடிஞ்சிச்சு. டைரக்ஷன் 200 மீட்ரு. இது அந்த பக்கமாக இந்த பக்கமாக தெரியலையே எனக்கு. நம்ம பின்னாடின்னு நினைக்கிறேன். எஸ் அஃப்கோர்ஸ் பின்னாடியே தான். இது கேமரா இருக்கு. யூடியூப். யூடியூப் எத்தனை சப்ஸ்கிரைப்னு கேட்டால் அவ்வளோதான். சரி முடிச்சு ஸ்கேன் பண்ணிக்கோங்க. எவ்வளோ வந்துட்டு 387. ஓகேண்ணா, தேங்க்ஸ். ஓகே, 387க்கு 400 ரூபா போட்டிருக்காரு. ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. நெக்ஸ்ட் என்ன ஆர்டர் போட போகிறோன்னு தெரியலையே. நமக்கு கடைசி வரைக்கும் தர்பூசணி கிடைக்காது. எங்கிட்ட ஏதாச்சும் தண்ணி பாட்டில் ஏதாச்சும் வாங்கி குடிப்போம், அவ்வளோதான். இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் இடம் ஒரு ஆர்டர் ட்ராப் பண்ணும்போது பார்த்தீங்களா, அங்கே மேலே பெரம்பூர் கிட்ட. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்ச நேரத்துலேயே திருப்பி ரிட்டன் ஒரு ஆர்டர் போட்டான். ஃபஸ்ட்டு எங்கே ஒரு ஆர்டர் போட்டான், கோவூருக்கு ஒரு ஆர்டர் போட்டான். கோவூர்னால் எங்கே வரும், கிருகம்பாங்க இருக்குல்ல அந்த பக்கம். அது அமௌண்ட் எவ்வளவு கிட்டத்தட்ட 290 அந்த மாதிரி காமிச்சு. அது நான் எனக்கு கிளிக் பண்ணேன், பட் எனக்கு கிடைக்கல. அமௌண்ட்டில் போயிடுச்சு, வேறு யாரும் எடுத்துட்டாங்க ஃபாஸ்ட்டாட்டு. அப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு ஆர்டர் போட்டேன் வேலைச்சேரிக்கு. இது அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 316. சரி ஓகே, ஏன்னா அது லாங்கில் இருந்த ஆர்டர் கிடைக்கிற கஷ்டம். சரி ஒன்று கிடைக்குது, என்ன எடுத்துட்டேன் இதை வேலைச்சேரி. ஆனால் வீட்டுக்கிட்ட போகிற இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அந்த ஆர்டர் எனக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் வீட்டுக்கு போகிறது தான். வீட்டுக்கு போகிறதில்ல, அது 8 கிலோமீட்டர் இருக்குன்னு வைங்களேன். அது ஃபுல்லாகவே ஹைவே. அதில் 2 ஹைவே பிடிச்சா ஸ்ட்ரைட்டாக போயிடுவேன். பட்டு இது வேலைச்சேரியில் ட்ராப் பண்ணுறது என்ன பண்ண போகிறேன்னே தெரில. கைஸ் பார்த்தீங்களா, மொத்தமே ஒரு 8 கிலோமீட்டருக்கு 1/2 hour காமிக்குது. உங்களுக்கு மேப்பில் பார்த்தா தெரியும் டிராஃபிக் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ரெட் கலரில். இதுதான் சிட்டிக்குள்ளே வர்றது எனக்கு அவ்வளோ விருப்பப்படம் வந்தது. டிராஃபிக்கு இது வேலை முடிஞ்சு எல்லோரும் போவாங்க தெரியுமா, ஒர்க் முடிஞ்சு போகிறவங்க. அந்த டைம் ஆனாலும் அவ்வளோ டிராஃபிக் இருக்குது. இதில் ஒன்றே ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா வெயில் இல்லை. ஈவினிங் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, வெயில் இல்லாததுனால அப்படியே பிரச்சனை இல்லை, பரவாயில்ல. கொஞ்சம் வெயிட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். பட்டு வெயில் இல்லாமல் கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாகிட்டு போகலாம், அவ்வளோதான். இந்த பார்சல் நான் வாங்கும்போது என்னால் வீடு எடுக்க முடியலை. ஏன் நான் உள்ளாடி போகும்போது, அது ஒரு ஹாஸ்பிட்டலு, பெரிய ஹாஸ்பிட்டலு. உள்ளாடி போகும்போதே ஹெல்மெட்டில் அங்கள்ட்ட இங்கே வச்சுட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி இப்போ நான் வீடியோ எடுக்கல அதில் அதான் அப்படியே தூக்கிட்டு வந்துட்டேன். கிட்டத்தட்ட
காய்ச்சி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லொக்கேஷன் வந்துட்டோம். இந்த ஹாஸ்பிட்டல் தான், இந்த ஹாஸ்பிட்டல் தான். கேட் நம்பர் 2 ஐடி ஃபார்மசி. நாங்கள் கேட்டுப்போம். ஆனால் ஐடி ஃபார்மசி எங்கண்ணா இருக்குது? ஐடி ஃபார்மசி, ஐடி ஃபார்மசி, ஐபி. ஆ லெஃப்ட் சைடா? ஓகேண்ணா, ஓகே. நான் மாதவரத்துலேருந்து கொடுத்துட்டாங்கண்ணா. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகேவா? ஓகே, பேமெண்ட்டுக்கு நீ கால் பண்ணணும். ஹலோ, நான் கொடுத்துட்டேன். பேமெண்ட் நீங்கள் தானே பண்ணுவீங்க? இப்போ இங்கேயே வாங்கிக்கவா? சரி அண்ணா ஒரு நிமிஷம் கூப்பிடுங்க. நான் ஒரு நிமிஷம்ண்ணா, அவர் வராரு.